வணக்கம். இன்றைய நம் மாடி தோட்டத்தில் பூக்கள் நிறைய பூத்திருக்கு, பறிக்கலாம். நாம டிசம்பர். இன்னைக்கு மல்லிகை பூ புதுசாக இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் நிறைய பூக்கள் வச்சுருக்கேன். இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக தான் இலைகள் கட் பண்ணி விட்டேன், உருவி விட்டேன். அதனால் லேட்டாக பூத்துருக்கு. இன்னையில் கொஞ்சம் பூக்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மூக்கு கொஞ்சம் கொத்து கொத்தாக வந்திருக்கு. மலர்ந்துருச்சு, நேற்று பறிக்காமல் விட்டுட்டேன். பூக்கள் இவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை கூர்ந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். நிறைய பூத்திருக்கு. மல்லிப்பூ மட்டும் மொக்கை பறித்து அதை கட்டி அந்த மாலை நேரத்தில், அது மலர்ற நேரத்தில் தான் அது வாசனையே அதிகப்படியாக வெளிவிடும். அப்போ நம்ம அதை வைக்கும்போது அதனுடைய வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். மலர்ந்துட்டு பின்னாடி ரொம்ப கம்மியான வாசனை தான் இருக்கும். அதுவும் நம்ம கை வச்சு பறிச்சிட்டு பின்னாடி ரொம்ப கம்மியாயிடும். அது வரைக்கும் கூட செடியில் இருக்கும்போது கூட கொஞ்சம் வாசனை இருக்கும் அதுக்கு. அடுத்து கனகாமரம் கொஞ்சம் வந்திருக்கு. கனகாமரம் பூவும் பறிச்சுக்கலாம். ஒரு செடி தான் இருக்குது, கனகாமர செடி. அது கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கழித்து பறிக்கும்போது ஒரு 20 பூ 30 பூ அந்த மாதிரி கிடைக்கிது. ஒரு 2-3 தொட்டியை வச்சு ரெடி பண்ணணும். அது தோட்டமெல்லாம் க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்தேன். தோட்டத்தில் வரிசையெல்லாம் வச்சுருக்க மாட்டேன் நான். செடிங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வசதியாக இருக்கோ அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சு விட்டுருவேன் நான். அடுக்க வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. தோட்டம்னா கண்ணாம்பண்ணான்னு வச்சுருக்கணும். ஓகே.